ஜெர்மனியை விட சொந்த ஊர் தான் சொர்க்கம். மீனுக்குன்னு தனியாக நாங்கள் எந்த ஃபீடும் கொடுக்குறது இல்லைங்க. அந்த வாத்து ப்ளஸ் ஆடில் வர கழிவுலேருந்து வர பிளாங்டன்ஸ் இதுவே வந்துட்டு சாப்பிட்டு வளர்ந்துக்குதுங்க. ஆடு, மீன், வாத்து புது ட்ரெண்டை உருவாக்கிய இளைஞர். ஸோ வருமானம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராப் வருமானம் தனியாக வருங்க. அது போக வந்துட்டு மந்த்லி 6 மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை வருஷத்துக்கு 2 டைமோ வந்துட்டு மீனில் வருங்க. ஆடு வந்து சீசனல் சேலுங்க. பிரில்லியன்ட் யங் விவசாயியின் பின்னணி. இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 700-1000 குடும்பம் இருக்காங்க. அதுக்கு இப்போ வெறும் பால் கொய்யா மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு 1 வருஷத்தில் ஒரு 1.5 வருஷத்தில் மொத்தமாக 3 வேளை சாப்பிட்றவங்க என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே வந்துட்டு கொடுக்குற அளவுக்கு ரெடி பண்ணணும் ஃபார்மை. மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள நீர் பழனி என்கிற இடத்தில்தான் கடந்த 2021ஆம் ஆண்டு ராகுலுக்காக அவரது தந்தை ரவிச்சந்திரன் 30 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டதாக சொல்லப்படுகிறது. முதலில் தந்தை ரவிச்சந்திரன் அவ்விடத்தை பராமரித்து வந்த நிலையில் அதன் பின்பு ராகுல் இயற்கை விவசாயம் பற்றிய தொழில்நுட்பங்களையும் பண்ணை வடிவமைக்கும் முறைகளையும் பல பண்ணைகளை நேரில் சென்று பார்வையிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார். ஆரம்பத்தில் புதர் மண்டி தரிசாக கிடந்த நிலத்தை தற்போது ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள், மண்ணின் தன்மையை சோதித்து அதற்கேற்ற பயிர்களை 30 ஏக்கர் நிலத்தையும் பிரித்து 20 ஏக்கரில் தென்னை, 3 ஏக்கரில் கொய்யா, 2 ஏக்கரில் மா, 1 ஏக்கரில் நெல்லி மற்றும் அத்தி மரங்கள், அதேபோல் 1 ஏக்கர் பரப்பளவில் பாலி ஹவுஸ் அமைத்து வெள்ளரி பயிரும் செய்து வருகிறார். அதேபோல் 6 ஏக்கரில் நிலக்கடலையும் 5 ஏக்கரில் முருங்கை பயிரையும் செய்து வருகிறார். நிலத்தடி நீர் பற்றாக்குறையை திறம்பட எதிர்கொள்வதற்கு மீன் வளர்ப்பை கையில் எடுத்து பண்ணை குட்டைகளை அமைத்து தண்ணீரை மண் உறிஞ்சி விடாமல் தடுக்க குட்டைகளோடு தரைப்பகுதியில் தார்பாலின் அமைத்து ஆழ்துளை கிணறு மூலமாக குட்டையில் தண்ணீரை சேமித்து அந்த குட்டையில் பாறை, கொடுவா, விரால், ஜிலேபி உள்ளிட்ட நாட்டு வகை மீன் இனங்களை வளர்த்து வருகிறார். மீன் கொட்டகைக்கு மேலே பரண் அமைத்து அதில் ஆடு, புறா உள்ளிட்டவைகளை வளர்த்து வருவதால் அதன் கழிவுகள் தண்ணீரில் விழுந்து மீன் இனங்களுக்கு சத்து மிகுந்த தீவனமாக கொடுத்து வருகிறார். அந்த சத்து மிகுந்த நீரை பயிர்களுக்கும் பாய்ச்சுவதால் பயிர்களும் நன்கு செழித்து வளருகிறதாம். ஒரே சமயத்தில் எல்லா பயிர்களுக்கும் பாய்ச்சுவதற்கு நவீன தானியங்கி கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளதால் குறைந்த பணியாளர்களே அவர்களுக்கு போதுமானதாக உள்ளதாம். இளைஞர் ராகுலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.